ஃபேமிலி சுச்சுவேஷனால சரியான வேலைக்கு போகணும்னு ஒரு வருத்தம் இருக்குங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஒரு வருத்தத்தோட ஒரு பொண்ணு வந்து நின்னாங்க. அவரோட நல்ல மனசுக்கு ஒரு சூப்பரா ஒரு வேலை கிடைச்சிருக்கேன். கண்டிப்பா மனசார வாழ்த்தேன் தங்கச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னுடைய கெரியரை வந்து ஐடியில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து என்னுடைய நாலேஜ் கெயின் பண்ண முடிஞ்சது. நிறைய டெக்னாலஜிஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே நான் கெயின் பண்ணேன். நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. நான் படித்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும்னு ஒரு வருத்தம் இருக்குங்க. ஃபேமிலி சுச்சுவேஷனால் சரியான வேலைக்கு போகணும்னு ஒரு வருத்தம் இருக்குங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஒரு வருத்தத்தோட ஒரு பொண்ணு வந்து நின்னாங்க. அவள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அவள் லட்சியத்தை அடைஞ்சிட்டான்றதை பெருமையாக உங்கள்கிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேங்க. என் தங்கச்சி மோனிக்காங்க. ஜிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் 2018ங்க, எம்சிஏ டிகிரிங்க, வெள்ளூரை சேர்ந்த இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் மனசார பேசுவாங்க. அண்ணா நான் வந்து நிறைய விஷயங்கள் யார்ட்டையும் பேச மாட்டேன்னா ஏன் தெரியுங்களா, நம்ம மனசே புரியாதவங்களுக்கு நம்ம வார்த்தை மட்டும் எப்படி நான் புரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அறிஞனோட கோட்ஸ்ன்றதை நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அவ்வளவு டெடிக்கேஷனுங்க. தங்கன்னா அவதாங்க. என் தங்கச்சியை பற்றி நான் அவ்வளோ பெருமையாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் உதவுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு தங்கை தான் என் தங்கை மோனிக்காங்க. அவரோட நல்ல மனசுக்கு ஒரு சூப்பராக ஒரு வேலை கிடைச்சிருக்கேன். கண்டிப்பாக மனசார வாழ்த்தேன் தங்கச்சி. இன்னும் நிறைய சாதிக்கணும்னு மனசார வாழ்த்தேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா மோனிகா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஷாப்டாக கம்பெனி பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க மோனிகா, நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. என் பேர் மோனிகா சார். நான் வந்து வெள்ளூர்லேருந்து வரேன். 2018 எம்சிஏ பாஸ் அவுட். இப்போ வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். இப்போ வீட்டில் சொல்லிட்டீங்க அந்த விஷயத்த பிளேஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத, என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் சார். எப்படியும் நம்ம உள்ள வந்துட்டு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுதான் சார், மைண்ட் செட் தான் சார் எப்படியும் நம்மள இது பண்ணும்.